ஸோ அதே போல் மதியானம் முடிஞ்சால் சுக்கு எடுத்துக்கிறது, காலையில் இஞ்சி, கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய், இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து நம்ம ஒரு 48 நாள் வந்து எடுத்துக்கிறோம். அதிகமா புளிப்பு இல்லாம நெய், மிளகு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே வந்து குறையும். எதனால அப்படின்னா, பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது. உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து குறைக்கும். அதே போல வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறைக்கும். இதை வந்து ஒரு மிக முக்கியமான காயகற்பமா சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்களால முடிஞ்சுது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 48 நாள் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. டாக்டர், தொடர்ந்து 48 நாள்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. எப்பல்லாம் கிடைக்குதோ அப்பல்லாம் எடுத்துக்கோங்க. வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 நாள், 4 நாளாவது நீங்க வந்து பொன்னாங்கண்ணி கீரைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த முன்னேற்றி வழுக்கையில நல்ல ஒரு மாற்றத்த வந்து பார்க்கலாம். அதே போல இன்னொரு ஒரு சூப்பர் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகள்ல ஜிங்க் சத்து அதிகமா இருக்கு. இந்த ஜிங்க் சத்து அப்படிங்கிறது நான் டிஹெச்டி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சொன்னேன் இல்லைங்களா? டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான். ஸோ இது வந்து அதிகரிக்கிறத வந்து குறைக்கும். ஸோ நம்ம டெஸ்டோஸ்டிரான்லேருந்து தான் இந்த டிஹெச்டிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேஷனை ஜிங்க் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ ஜிங்க் அதிகமாக இருக்கக்கூடிய பூசணி விதைகளை எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய முன்னேற்றி வழுக்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப கட்டத்திலே இதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இதை நம்ம முழுவதுமாக அந்த முடியெல்லாம் கொட்டின பிறகு அதுக்கான சிகிச்சைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி, உங்கள் பாடியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்களோட வேறு சில உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, கரிசாலை கற்பம், கேஷ்ய அமிர்த கேப்சூல்ஸு, கேஷ்ய அமிர்த ரெஜுவினேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது முன்னேற்றில் உண்டாகக்கூடிய இந்த வழுக்கையை குறைச்சிக்கலாம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. அதற்கு முறையான ஒரு சிகிச்சை வந்து தேவை. உங்கள் உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும். உங்களுடைய வாழ்வியல் முறைகளில் வந்து மாற்றம் கொண்டு வரணும். டேண்ட்ரஃப் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய டவல், சீப்பு, பில்லோ கவர் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக வந்து யூஸ் பண்ணணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.